யோகி பாபு நடிச்ச 3வது திரைப்படத்த பத்தி பேசுறோம். 2023ல வந்து யோகி பாபு ஹீரோவா நடிச்ச படத்துல இந்த முக்கியமான திரைப்படமா நான் பார்க்குறேன். ரொம்ப சாதாரணமான ஃபீல் குட் ஃபிலிம். லக்கி மேன் அப்படிங்கிற நம்மளுடைய பிரதாப் போத்தன் சார் வந்து பழைய படம் ஒண்ணு இருக்குல்ல. நம்ம தூம் தாத்தான்னு சொல்லிட்டு வந்து நம்மளுடைய கவுண்டமணி அவர்கள் யமனா நடிச்சிருப்பார்ல அந்த படம். அந்த படத்துடைய அந்த பேர வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது. அந்த படம் மிகப்பெரிய ஓரளவுக்கு பேசப்பட்ட திரைப்படம். பிரம்மச்சூடி அப்படி இப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் விஷயத்தெல்லாம் வச்சு படம் வந்திருக்கும். இந்த திரைப்படம் என்னன்னா, ஆ தன் லைஃப்ல வந்து லக்கியாவே இல்ல. அது ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு மனிதனா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு, ஒரு குலுக்கல் முறையில வந்து ஒரு பரிசு விழுது. கார் வந்து ஒரு பரிசா விழுது. அந்த கார் அவனுக்கு ஓட்டக் கூட தெரியாது. ஆனா பரிசு விழுந்ததுக்கப்புறம் அவங்க வீட்ல என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு தான் காரே ஓட்டத் தெரியாது. இந்த கார வித்தரலாம்" அப்படின்னு வந்து ஒய்ஃப் சொல்றாங்க. இவரு என்ன பண்றாருன்னா, இது வந்து ராசியான பொருள். என் வாழ்க்கையில முதல்ல கிடைச்ச ராசியான பொருள். அத விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கார வச்சிருக்காரு. ஸோ அந்த கார் மூலமா அவருக்கு வந்து வாழ்க்கையில என்ன மாரி பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது, என்ன மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது, என்ன மாதிரியான ஒரு ரைவல்ரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீரா இருக்கார்ல, நடுநிசி நாயகிகள் படத்துல கூட நடிச்சிருப்பார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு சின்ன அந்த நெகட்டிவ் ஷேட்ல வந்து நடிச்சிருக்காரு. ஆனா அதுவும் கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு ஃபீல் குட் மூவியா வந்து முடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சாதாரணமான ஒரு மனிதனோட வாழ்க்கையில வருகின்ற ஒரு சின்ன அதிர்ஷ்டம் அவனுடைய வாழ்க்கைய எப்படி புரட்டி போடுது. பயங்கரமா புரட்டி போடுறதில்ல. ரொம்ப சாஃப்ட்டா எல்லாருமே ரசிக்கும்படியான ஒரு படமாக எப்படி புரட்டி போடுது அப்படிங்கிறத நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆ இந்த படத்த நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, தைரியமா, தாராளமா நீங்க ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்கலாம். ரசிக்கும்படியான ஒரு திரைப்படம். ஃபீல் குட் ஃபிலிமு. ஆ எல்லா கிரிட்டிக்ஸ் இருக்காங்கல்ல, படத்த ரிவ்யூ போடுற எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா பேசின படம். ஆனா நெறைய பேர் தியேட்டர்ல தான் போய் பார்க்கல. ரொம்ப லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறனால நெறைய பேர் பார்க்காம கூட இருந்திருப்பாங்க. ஸோ நீங்க இந்த திரைப்படத்த பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய திருப்தி கிடைக்கும். 2023ல லோ பட்ஜெட் படங்கள்ல வந்து இந்த திரைப்படம் முக்கியமான ஒரு படமாக நான் கருதுறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. யோகி பாபு அவர்கள் கிட்டத்தட்ட 3 படத்த பத்தி பேசிட்டோம். யோகி பாபு படத்த. அந்த ஒ யோகி பாபு அப்படிங்கிற ஒரு நடிகனுக்கு கொஞ்சம் தீனி போட்ட திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்துச்சு. பொம்மை நாயகி படத்துல வந்து ஒரு எமோஷனலான ஃபாதரா நடிச்சிருப்பாரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனலான ஃபாதராவும் நடிச்சிருப்பாரு. அதாவது எமோஷனலான அப்பாவும் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஒரு எப்படி சொல்றது? சாமானிய ஒரு மனுஷனா, சாமானிய ஒரு குடும்பஸ்தனா எப்படி இருப்பாரோ, அத வச்சு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நடிச்சிருப்பாரு. நீங்க படம் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இது வந்து புரியும். கண்டிப்பா 2023ல கவனம் ஈர்த்த படத்துல இந்த படம் வந்து ஒரு முக்கியமான இடத்த வந்து என்னுடைய மனசுகிட்ட பிடிச்சிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்களுடைய மனசையும் தொடும்னு நான் நம்புறேன். நீங்க உங்களோட கருத்து கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் பேசுவோம். நன்றி.